பதறி போயிருக்கேன். எனக்கு அதை நினைச்சாலே கை காலம் நடுங்குது. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாரு அபி, எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல. எனக்கு நீ தான் முக்கியம். நான் உடனே வரேன், வந்து உன்னை கூட்டிட்டு போயிடுறேன். ரகு, நான் சொல்றது கொஞ்சம் கேளு ரகு. எப்பவும் உணர்ச்சி வசப்பட்டு அவசரத்துல ஒரு முடிவு எடுக்காத. முட்டாள் தான் அந்த மாதிரி முடிவு எடுப்பான். எப்பவும் முட்டாளா இருக்க கூடாது. கொஞ்சம் பொறுமையா யோசி, புத்திசாலியா யோசி. இவ்ளோ பெரிய பிரச்சனை இருக்கும்போது உன்னாலையும் என்னாலையும் எதுவும் செய்ய முடியாதுடா. தப்பிச்சு ஓடி வரவும் முடியாது. நான் இங்க இருந்துதான் ஆகணும். இவர் நல்லவரோ கெட்டவரோ, நான் இவர் கூட தங்கிதான் ஆகணும். இது சூழ்நிலை, விட்டுடுறா. அப்படியெல்லாம் விட முடியாது அபி. சரி, நீ ஏதோ கோவமா பேசுற, நான் அப்புறம் பேசுறேன். நீ போன வை. அபி அபி என்னடா? இல்ல அபி, நான் சொல்ற விஷயம் உனக்கு புரியல அபி. சொன்னா கேளு, வேணாம். ரகு, நீயும் நானும் அவர் தேவலன்னு தீர்மானிக்கலாம். ஆனா கடவுளை பாரு, அவர் பக்கத்திலே என்ன உட்கார வச்சிருக்காரு. என்னமோ நடக்குதுடா, விட்ரா. எல்லாமே கடவுள் பார்த்து பாரு. நீ என்னமோ செய், போனை வை. நான் ஏன் போனை வைக்கணும்? நீ தானே கோவமா இருக்க, நீ போனை வைடா. நான்லாம் போனை வைக்க மாட்டேன், நீயே வச்சிடு. இங்க பாரு ரகு, நேர்ல மட்டும் இருந்தேன்னு வையேன், அப்படியே அரைஞ்சிருவேன். இங்க பாரு அபி, நான் போனை வைக்க மாட்டேன். நீ வேணா வச்சுக்கோ. எனக்கு திமிரு கொஞ்சம் ஆணவம் இருக்கு. அது எல்லாத்தையும் அடமான வச்சு கடலை மிட்டாய் வாங்கி தரியா? பைத்தியம், மென்டல் மாதிரி பேசாத. ஆமா, என்ன இப்போ? சரி, நீ சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட போறேன். நீ? நான் சாப்பிட்டேன். அந்த ஆளு உப்மான்ற பேர்ல ஏதோ செஞ்சு போட்டாப்ல. சரி, ஓகே, தூங்கு. ஆமா, நீ எங்க தூங்குவ? நான் பொண்ணுடா, முட்டாள். பாதுகாப்பா தூங்க கூட எங்க அம்மா எனக்கு கத்து கொடுக்கலையா? அக்கறையில தான் கேட்டேன், தப்புனா மன்னிச்சிரு. தப்புதான். சரி, மன்னிச்சிட்டேன். டேய், அறிவு கெட்டவனே, குட் நைட். குட் நைட். ஒரே ஒரு ரூம்ல இவ கூட தங்கவே முடியாது. எப்படியாச்சும் இன்னொரு ரூம் வாங்கணும். வெண்ணிலவும் பொன்னி நதியும் கண்ணியின் துணை இன்றி என்ன சுகம் இங்கு படைக்கும். ஹலோ, இங்க வா. சார், என்னையா? உடனே இங்க வா. வான்னு சொல்றேன், இங்க வா. ஓகே சார். வெண்ணிலவும் பொன்னி நதியும் கண்ணியின் துணை இன்றி என்ன சுகம் இங்கு படைக்கும். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? பாருங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சார். வெளியே யுத்த பூமியா இருக்கு சார், அதெல்லாம் இங்க கிடைக்காது சார். யோ, நான் அதை கேட்கலையா. எனக்கு இன்னொரு ரூம் வேணும், அதான் கேட்டுட்டு இருக்கேன். சார், இங்க பாருங்க, பிரச்சனை காசு கிடையாது சார். ஒரு தண்ணி பாட்டில் கூட இங்க இருக்கிறவங்க 100 ரூபாய் கொடுக்க கூட தயாரா இருக்காங்க, புரியுதா? நீங்க எவ்வளவு காசு கொடுத்தாலும் இங்க ரூம் அவைலபிள் கிடையாது சார். ஏற்கனவே இங்க ஃபங்க்ஷன் வந்தவங்க இங்க தான் தங்கி இருக்காங்க, ஒரு ரூம் கிடையாது. இந்த ஆம்னி பஸ் எல்லாம் பாத்திருக்கீங்களா? டிரைவருக்கு பின்னாடி 2 பேர் படுத்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி மேனேஜர் ரூம்ல கூட 2 பேர் படுத்துட்டு இருக்காங்க. மேனேஜரே கால் நீட்ட வழி இல்லாம படுத்துட்டு இருக்காரு. நீங்க என்னன்னா ரூம் வேணும் ரூம் வேணும்னு கேட்டுட்டு இருக்கீங்க. அண்ணா, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு சொன்னாரே, எவ்வளவு பணம் வச்சிருக்காரா? கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. சார், போலீஸ் எல்லாம் கொண்டு வந்து கூச்சிட்டு இருக்காங்க சார். அநேகமா நாளைக்கு கலவரம் ஓஞ்சிரும். ஒரு ராத்திரி தானே சார், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தங்கிக்கங்க சார்.